வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது. அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 45 நபர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இனியும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. காரணம், 2019 இருந்து 2024 வரை அதிமுக தோல்வி அடைந்து கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடியை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். அதிமுகவை உருவாக்கியவர் எடப்பாடி அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பின்னால் கைகட்டி நிற்பதால் அதிமுக வெற்றியடைந்து விடாது. எடப்பாடி அதிமுகவின் தலைமையில் இருக்கும் வரை அதிமுக துளி அளவு கூட வெற்றியே சுவைக்காது என்றும், அதிமுகவில் இருந்து எடப்பாடி தலைமையிலிருந்து நீக்க வேண்டும், அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று சில மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரையும் 45 மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகளை கடுமையாக கண்டித்த எடப்பாடி, இதுபோன்ற செயல்கள் மீண்டும் செய்தால் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கப்படும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கட்சி எங்களுக்கு முக்கியம், பதவி முக்கியம் அல்ல. அதிமுக அரியணையில் ஏற வேண்டும், நாங்கள் பதவியில் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி என்பதற்கேற்பதான் கூண்டோடு பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை நாங்கள் போட்டியிட வைப்போம் என்பதற்கேற்ப சவால் விட்டிருப்பதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கை இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், பன்னீர்செல்வம் அவர்களுடன் இணைந்து செயல்படுவார்களா அல்லது எடப்பாடியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான எடப்பாடி செய்த துரோகத்தை வெளிக்கொண்டு வருவார்களா என்ற பல்வேறு கேள்விகளும் இணையதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது யார் காலில் விழுந்து எப்படி முதல்வராக பொறுப்பேற்றார் என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை எடப்பாடி அவர்களால் தான் மோசமாக இருக்கிறது. அதிமுகவின் தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள், 80 லட்சம் தொண்டர்கள் தான் மக்களவை தேர்தலில் ஓட்டுக்களை போட்டிருக்கிறார்கள் என்பதும் புரிந்து கொண்டு விட்டது. எடப்பாடி இருக்கலாமா வேண்டாமா என்பதை இனி தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் எடுத்த முடிவு சரிதானா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.